மக்களே நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குமான்னு தெரியாது. எனக்கு வந்து இப்படி ரோட்டில் ஏதாவது கொண்டு போகலாம், அந்தால வீட்டில் எந்த திசையில் இருந்தாலும் தெரிச்சு விழுந்து ரோட்டுக்கு வந்துடுவேன். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து பனங்கிழங்கு பனங்கிழங்குன்னு ஒரே சவுண்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அன்னை பனங்கிழங்கு கொண்டு வந்திருந்தாங்க. அந்தால மாமா ஒரு திசையில் ஓட ஆரம்பிக்காவ, என்னென்னா இவா காதில் விழுந்துனா நம்மளெல்லாம் பனங்கிழங்கு வாங்க வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்தால மாமா மாமா எங்கே ஓடுறிய, வாங்க வாங்க நீங்கள் தான் பனங்கிழங்கு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு மாமா வந்து அனுப்பி விட்டாச்சு. 12 கிழங்கு வந்து 100 ரூபா. எப்படி விலைக்கு கொள்ளாமல் உங்கள் ஊரில் இந்த மாதிரி கிடைக்குமான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா கடையில் பார்த்தீங்களா அது வந்து 3 படி 100 ரூபா. அப்புறமா அந்த அண்ணன் அவல் கூட வச்சுருந்தாங்க. அவல் வந்து 4 பக்கம் 100 ரூபா. எப்படி மக்களே உங்கள் ஊரில் இந்த மாதிரி கிடைக்குமா? அதுக்கப்புறமா இந்த அண்ணன் வந்து நாகர்கோயில் மார்த்தாண்டம் எல்லா பக்கமும் போவாங்களா. இந்த அண்ணனை பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா நியாயமாக தருவாங்க. நிறைய பேரோட எண்ணம் என்னென்னா மார்க்கெட்டில் போய் வாங்கினா தான் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட எல்லாம் என்னென்னே கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி கொண்டு வரவங்கள்ட்ட அன்னன்னைக்குள்ளே ஃப்ரெஷ்ஷானது இருக்கும், நல்லதாகவும் தருவாங்க. அதனால் இவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள்.